ஜாய் கிரிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் கூட படுத்ததே அந்த ஆளோட பணத்துக்காக மட்டும்தான். முதல் புருஷன் கிட்ட ஏன் இந்த பணத்தை பத்தி எல்லாம் நீ வந்து கேட்கல? ஜாயோட அடுத்த டார்கெட்டு ரங்கராஜோட முதல் பொண்டாட்டி தான் அப்படின்னு ரொம்ப பரபரப்பான சில ஆதாரபூர்வமான விஷயங்களை அப்டேட்டடா வந்து பார்த்தனா வந்து சொல்லியிருக்காரு பிரபல வழக்கறிஞர் தமிழ்வேந்தன். அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த வீடியோவுக்கு மேலே வியூ ப்ராடக்ட்டும் வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு. அதில் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுறது அவசியமான அத்தியாவசியமான பொருளாக இருந்தால் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. சரி, இப்போ உங்களுக்குள்ள அந்த சமாச்சாரம் என்ன, அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். மாதம்பட்டி ரங்கராஜ் எல்லாருக்குமே வந்து தெரியும். பெரிய சமையல் கலைஞர், விஐபி விவிஐபி யாருடைய வீட்டாக இருந்தாலும் அவங்க வீட்டில் வந்து முதல்ல வந்து மாப்பிள்ளை பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் வந்து பண்ணுறதே மாதம்பட்டி ரங்கராஜிட்ட டேட்டு வந்து வாங்கிட்டு தான். அதே மாதிரி கல்யாணமும் வந்து எந்த டேட்டில் வந்து பண்ணணுங்கிறது மாதம்பட்டி ரங்கராஜிட்ட டேட்டு வாங்கி தான். ஏன்னா அவர் அவைலபிள் இருக்காரான்னு வந்து பார்த்துட்டு முதல்ல வந்து சமையலுக்கு அவரை புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள் எல்லாமே வந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு மனுஷன் உலகம் முழுக்க வந்து பார்த்தோன்னா இப்போ பிஸியாக இருக்காப்புல. பாரம்பரியமாக ஒரு அடிப்படையாக ஒரு குடும்ப கஷ்டத்துலேருந்து அப்படியே மேலே வந்து அந்த தொழிலை அப்படியே அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போன பெருமை மாதம்பட்டி ரங்கராஜுக்கு இருக்குது. மெகந்தி சர்க்கஸ்னு வந்து ஒரு படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தாரு. அந்த கோடி அருவி கொட்டுதடிங்கிற அந்த பாட்டெல்லாம் வந்து பயங்கர பிரபலமானது, எல்லாருக்குமே வந்து தெரியும். அதுக்கப்புறம் இப்போ விஜய் டிவியில் அந்த குக் வித் கோமாளிக்கு வந்து போன சீசனுக்கோ அப்புறம் இந்த சீசனுக்கோ அவர் தான் வந்து பார்த்தோன்னா ஜட்ஜாக வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த ஜாய் கிரிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் விஷயம் எல்லாருக்குமே வந்து தெரியும். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து தெரியும். அது சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக பேசப்பட்டு வைரலாக வந்து போயிட்டு இருந்த கண்டென்ட் தான். ஆனால் இதில் ஹைலைட்டு வந்து என்ன ஒன்றே ஒன்று அப்படின்னா, இப்போ தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் அந்த குழந்தைக்கு அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உடனே ஜாய் கிரிசல்டா வந்து ஒரு தாயோட இது வந்து பழிச்சிருச்சு, ஒரு தாய்மையாக நான் வந்து வெற்றி பெற்றேன் அப்படி இப்படின்னு வந்து எல்லாமே வந்து அவங்க வந்து போட ஆரம்பித்தாங்க. இந்த பாட்டை எதுக்கு வந்து போடணும், எந்தெந்த இடத்துக்கு போகணும்னு தெரியாமல் சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணேன்னு ஜாய் கிரிசல்டாவுக்கு பாட்டெல்லாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்தேன் இவர் வழக்கறிஞர் வந்து பார்த்தோன்னா சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்வேந்தன், நீ படுத்ததான் அவன் கூட வந்து பணத்துக்காகத்தான். ஆமாம், நீ சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணுங்கிறைய எந்த விதத்தில் நீ சிங்கப்பெண்ணு? இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டு அதை அழிச்சிட்டு நீ வந்து உன் சுயநலத்தை வந்து பார்த்தோன்னா நீ நிறைவேற்றிக்கிட்ட, நீ எப்படி வந்து பார்த்தோன்னா சிங்கப்பெண்ணாவ? புருஷங்கிட்ட வந்து பார்த்தேன்னா ஏன் வந்து நீ வந்து கேட்கல அப்படின்னா, அவர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் வந்தார். தங்கம், அவன் காசுலையா நீயும் வந்து பசங்கள் இது பண்ணும், உங்களை நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அவர் சொன்னார். சொன்னதுனால தான் நான் வேணாம்னு வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன சொன்னாலும் நீ வந்து பார்த்தோன்னா கேட்டுருவியா? மாதம்பட்டி ரங்கராஜ் கேஸ் வந்து பார்த்தோன்னா வந்து கொடுக்காதன்னு தான் வந்து சொன்னா, அதை நீ வந்து கேட்டுட்டியா? சும்மா பேசணுங்கிறக்க எல்லாம் வந்து பேசக்கூடாது. பக்காவாக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா இவ்வளோ தூரம் வந்து த்ரெட் பண்ணி எல்லாமே வந்து இருக்கிறது. இவங்கிட்ட பணம் இருக்குது, அப்படியே பக்காவாக வந்து செட்டில் ஆயிடலாம். படுத்ததே பணத்துக்காகத்தான். அப்புறம் பெரிய வந்து யோகேஸ்தி மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிறதுல வந்து என்ன இருக்குது வச்சிருக்கு. ஜாய் கிரிசல்டாவும் இதுக்கான கர்மாவை கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா அனுபவிக்கும். மாதம்பட்டி ரங்கராஜோட முதல் மனைவி சும்மா விட மாட்டாங்க. அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தோன்னா வெறுத்து போய் என்ன பண்ணிடுறாங்கன்னா சைலண்ட்டாக, சரி என்ன பண்ணுறது, குச்சி எடுத்து பல்ல குத்திட்டு மோந்து பார்த்தா நாத்தம் எடுக்கும் அப்படின்னு ரொம்ப பொறுமையாக கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க வந்து சைலண்ட்டாக வந்திருக்காங்க. அவங்க தியாகி. ஆனால் ஜாய் கிரிசல்டா அப்படி வந்து கிடையாது. முழுக்க முழுக்க திட்டம் பண்ணிட்டு கரெக்டாக ஸ்கெட்சை போட்டு எங்கே அடித்தா எங்கே இது இருக்குது. இப்போ மாதம்பட்டியோட சம்பாதிக்கிற பணத்தில் ஜாய் கிரிசல்டாவோட பையனுக்கும் கண்டிப்பாக அந்த பங்கு வந்து பார்த்தோன்னா இருக்குங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் வந்து இல்லை. ஆனால் ஜாய் கிரிசல்டாவுக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கானே, அந்த பையன், மூத்த பையன், அவனுடைய மனநிலைமை நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த பையன் மேலே ஸ்பெஷலாக வந்து ஒரு பாசத்தை வந்து வச்சு இது மாதம்பட்டி மாதிரியே வந்திருக்கு அப்படி இப்படின்னு வந்து கொண்டாடும் போது அவனுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கும்? அதே மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் கூட ஃபியூச்சரில் வந்து பார்த்தேன்னா வந்து எதுவும் செய்யவும், இப்போ செஞ்சால் கூட ஏதோ வந்து பார்த்தோன்னா கடமைக்குன்னு இது பண்ணுவானே ஒழிய ஒன்று சேர மாட்டான். அதுக்கு மீறியே வந்து ஒன்று சேர்ந்தா கூட ஒவ்வொரு நாள் அது வந்து நரகமாக தான் வந்திருக்கும். அந்த வாழ்க்கை வந்து எப்படியும் வந்திருக்கும். மாதம்பட்டி ரங்கராஜ் தான் செஞ்ச பாவம் எல்லாத்துக்கும் வந்து பரிகாரமா இனிமேல் அவருடைய மனைவிக்கு வந்து உண்மையா இருப்பாங்க. ஆனால் ஜாய் கிரிசல்டாவோட டார்கெட்டு மனைவியை காலி பண்ணிட்டு
மொத்தமா எல்லாத்தையும் ஆட்டைய போடணும், அந்த இடத்துல நம்ம வந்து உட்காரணும் அப்படிங்கிற அந்த மனநிலைமையில வந்திருக்காங்க. அதனால இது எதுவுமே அது இருக்காது. மாதம்பட்டி ரங்கராஜும், ஜாய் கிறிசல்டாவும் உப்பு தின்னதுக்கு வந்து தண்ணி குடிச்சு ஆகணுங்கிற அந்த இத வந்து பார்த்தோன்னா, அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஓப்பனா மனசுல பட்ட நெறைய விஷயங்கள வந்து சொல்லியிருக்காருங்க. உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும், இந்த விஷயத்துல வந்து மாதம்பட்டி மேலயா, இல்ல ஜாய் கிறிசல்டா மேலயா, யார் மேல அதிகப்படியான தப்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தி கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.